ஓம் சாந்தி. நான் அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா சம்பன்னமான ஆத்மா. நான் சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆத்மா. நான் அனைவரிடத்திலும் மரியாதை அடைவதற்கான பாக்கியம் நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற ஆடையில் இருந்து விலகி ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா அவருடைய அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவர் முன்னால் சென்று அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பின்னர் அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமான் நாலாபுறங்களிலும் உள்ள தனது சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார். அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷமாகும். கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் அவர்களது கண்களின் மூலம், நடத்தைகளின் மூலம் சதா குஷி மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவர்களும் அனுபவம் செய்வார்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா குஷியின் ஜொலிப்பு, அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும். இப்படி உங்களது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா குஷியின் ஜொலிப்பு, அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும். இன்று அனைத்து ஆத்மாக்களும் மகான் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களது குஷி நிறைந்த முகம், நடத்தையை பார்த்து ஒரு நிமிடம் கூட குஷியின் அனுபவம் செய்வது என்பது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாவிற்கு ஒரு துளி தண்ணீர் கிடைத்துவிட்டால் எவ்வளவு குஷி அடைவார். இப்படிப்பட்ட குஷியின் அஞ்சலி ஆத்மாக்களுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. பொக்கிஷங்கள் அழிவற்றது, கொடுக்கக்கூடிய வள்ளலும் அழிவற்றவர் எனும்போது அழிவற்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அலௌகிக குஷி முழு கல்பத்திலும் பிராமணர்களாகிய உங்களைத் தவிர
வேறு யாருக்கும் பிராப்தியாகவில்லை. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் தனது குஷியின் சார்ட்டை சோதியுங்கள். சோதனை செய்து அழிவற்றதாக ஆக்குங்கள். நிகழ்காலத்தில் மன ஒருமைப்பாடு ஏகரஸ்திதியின் அனுபவம் செய்விக்கும். ஏகாகிரதா சக்தியானது அவ்யக்த பரிஷ்தா ஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்விக்கும். மனதை எங்கு விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு மற்றும் அவ்வாறு ஒரு நிலையாக வேண்டும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தி, அதிகாரிக்கான சக்தி எளிதாக தடைகளை வென்றவர்களாக ஆக்கிவிடும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் இயற்கையாகவே எனக்கு ஒரு தந்தையைத் தவிர வேறு யாருமில்லை என்ற அனுபவம் ஏற்படும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே ஏக்ரஸ் பரிஷ்தா சுரூபத்தின் அனுபவம் ஏற்படும். ஒருநிலைப்படுத்துவது என்றால் சுமானத்தின் ஸ்திதி, பரிஷ்தா ஸ்திதி சுவமானமாகும். ஒவ்வொரு விஷயத்திலும், விருத்தியிலும், திருஷ்டியிலும், செயலிலும் விடுபட்ட அனுபவம் ஏற்பட வேண்டும். ஃபரிஸ்தா ரூபத்துடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஸ்தாவாகி பரந்தாமம் செல்ல வேண்டும். ஆகவே கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தி எளிதாக ஃபரிஸ்தா ஆக்கிவிடும். எனவே ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அதிகாரி என்று இருக்கையில் செட்டாகியிருங்கள். பிரம்மா பாபா மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்றால் சமமாக ஆக வேண்டும். இதுதான் கைமாறு ஆகும். பறக்கும் கலை விரைவான கலையாகும். அது முதலில் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபட வேண்டும். நிலைத்துவிட வேண்டும். இந்த பயிற்சியை செய்யுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா சம்பன்னமான ஆத்மா, சதா அதிர்ஷ்டசாலி, குஷியான முகம் மற்றும் நடத்தையின் மூலம் குஷியின் அஞ்சலி கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, சதா மனதிற்கு அதிகாரியாகி
ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை வென்று உலகை வெல்லும் ஆத்மா சதா பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தா, தூய்மையின் தனித்தன்மையுடன் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மா சதா டபுள் லைட் ஆகி ஃபரிஸ்தா வாழ்க்கையில் பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான ஆத்மா சாக்கார தந்தையை பின்பற்றி நம்பர் 1 ஆகக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.